ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர். படத்தோட ஒன்று என்னன்னா, ஹீரோ அவர் பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணை திடீர்னு ஒரு நாள் கடத்தி கொன்றுவாங்க. இவர் ஒரு டிப்ரெஷனில் போயிடுவார் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம். அப்புறம் இவர் ஒரு நாள் சூசைட் அட்டன் பண்ண போயிடுவார். அப்புறம் தடுத்து அங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. அங்கே இவரை சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணி இவர் என்னன்னா பழைய விஷயத்த எல்லாம் மறந்துடுவார். பழைய ஞாபகம் எதுவுமே இவருக்கு ஞாபகமாக இருக்காது. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு போனால் இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இவர் பழைய விஷயந்தான் பேசி ஞாபகப்படுத்திக்க ட்ரை பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு சொன்னல, அவங்க திடீர்னு கடத்தப்பட்டுருவாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டை யார் கடத்தினா அப்படின்னு சொல்லி இவரே களத்தில் இறங்கி தேடி கண்டுபிடிப்பார். இதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது நம்ம மனசை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது, அதான் இந்த படத்தோட ஒரு கண்டென்ட்டு. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சுங்க. ஹீரோவாகட்டும், லவ் பண்ண பொண்ணாகட்டும், அண்ட் அவர் ஃப்ரெண்டாகட்டும், இந்த சைக்கோ கில்லராக வர்றவங்களாகட்டும், சரி இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட டெக்னீஷியன் ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. கேமராமேன் ஒர்க்கு முக்கியமாக சொல்லணும். அவர் இப்போ ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க, ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சுருப்பார். ஸோ அது என்ன பியூட்டிஃபுல்லாக அழகாக காமிச்சிருப்பார். அந்த ஹில்ஸை ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக அழகாக காமிச்சிருப்பார். ஸோ அதனால கேமரா ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் நல்லா இருக்கும், ஓகேவா பார்க்கலாம். இந்த படத்தில் நைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் சீன்ஸ் நல்ல சீன்ஸ் இருக்குது. ஆனால் சில சீன்ஸில் மட்டும் கொஞ்சம் இன்னுமே ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ. நல்ல கண்டென்ட் உள்ள படம், ஆனால் சில சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை சோடிக்குங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேன்னு சொன்னேன், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை சோடிக்கும் தான். இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour மேலேயே ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையை சோடிக்கும் தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதில் லிப்லாக் சீன் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி கூப்பிட்டா போய் பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பாருங்கள். இந்த படம் ஒரு ஆவரேஜ் வச்சுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.